சந்தைக்கு வேற டைம் ஆயிடுச்சு. நீ சீக்கிரம் கிளம்ப சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கதான் இருக்கிய? உன்னை சீக்கிரம் கிளம்ப சொன்னே, என்ன பண்ணிட்டு இருக்க? காய் வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, கட்டப்பை தேர்றதுதான் பெரிய விஷயம். ஏன்னா எந்த கட்டப்பை எடுத்தாலும் ஒண்ணு ஓட்டையா இருக்கு, இல்லன்னா அந்த கட்டை உடஞ்சு போய் கிடக்கு. இல்ல இன்னைக்கு வந்து எங்க வீட்டுக்கு பிளஸ் எங்க மாமியார் வீட்டுக்கு 2 வீட்டுக்கு வந்து கட்டப்பை. காய்கறி வாங்க போறோம், அதனால 2 கட்டப்பை வந்து கரெக்டா பார்த்து எடுக்கணும்ல. எப்பயுமே நாங்கள் வந்து உழவர் சந்தையில் தான் காய் வாங்குவோம். ஏன்னா அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே வாங்குறப்போ ரேட்டும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் எப்போ வாங்கினாலும் உழவர் சந்தையில் தான் காய் வாங்குவோம். நம்ம வந்து வண்டி எடுக்கிறோமா கூப்பிட்டு போகிறோமா, அதுதான் நம்மளோட வேலை. அது முக்கியம் இல்லை, நான் என்னென்னலாம் கை காட்டுறேன்னா எல்லாமே வாங்கி. அதனால தான் கொஞ்சம் லேட்டாக கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா காயெல்லாம் எனக்கு கொஞ்சம் தீர்ந்துருக்குமா, அதனால ஒரு சில காய் தான் இருக்கும். அங்கே இருக்கிற காயை மட்டும் அள்ளி போட்டு வர வேண்டியதான். நீ காட்டுறதெல்லாம் அங்கே இருக்காது. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? போலாமா? சீக்கிரமா எந்திரி, சீக்கிரமா எந்திரினா இங்க பத்தியா எவ்வளவு லேட்டா எந்திரிச்சு டிராபிக்ல வந்து வேற மாட்டிக்கிட்டு, அதுல வெயில் வேற ஒரு பக்கம். எப்படியோ உழவர் சந்தைக்கு வந்தாச்சு. டேய், சந்தையில காய் வாங்க வந்துட்டு இங்க நெல்ல நின்று இருக்க, நீ போலாம் முன்னாடி. ஆறு வேளை சோறுனால மேற்கொண்டு நொறுக்கு திணி வேற திங்கிற குடும்பம்னா நாங்க. என் சொத்துல மண்ணலி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. நல்லா இருக்கா வெண்டைக்காலாம்? உனக்கு காய் வாங்க தெரியுமா தெரியாதா? தெரியும், வெண்டைக்காயை உடச்சு பார்த்து வாங்கணும். உடச்சு பார்த்து வாங்கணும். அங்கே உட எது? கொஞ்சம் வெண்டைக்காயா தான் இருக்கு. எடு, காய் கொடு, பைய கொடு. காய் எடுக்க தெரியுமா உனக்கு? பாக்குறேன் நீ எப்படி எடுக்கிறேன்னு நான் பாக்குறேன். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? எல்லா வெண்டைக்காயெல்லாம் உடச்சுலாம் பார்க்க கூடாது தெரியுமா? இந்த பையில போட்டு. காய்கறி எல்லாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். ரொம்ப அப்படியே ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக ஷூட்டுன்னு இருந்ததுனால வெளியிலே சாப்பிட்டு கறியாக சாப்பிட்டு ரொம்ப வெறுத்து போச்சு. காய்கறியை பார்த்தோன்னே அப்படியே ஆசையாக இருந்துச்சு. அப்படியே ஒரு அள்ளியாச்சு எல்லா காய்கறியிலையும். நான் முட்டைக்கோஸ் முட்டையிலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முட்டைக்கோஸ் இப்போ வெட்ட போகிறேன். இதில் இது எவ்வளோக்கா இருக்கு? எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி. போகும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த குங்குமம் என்னெல்லாமோ வச்சுட்டு போனேன். அங்கே போய் கீழே இறங்கினோடனே வேர்த்துச்சு பாருங்க. உப்புனே வெயில், அப்படி வெயில் அடிக்குது. வீட்டுக்கு வந்து ஒரு கொண்டை ஒன்று போட்டாச்சு, அப்போ தான் ஒர்க் மோடு ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ வந்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் அடுக்குவோம். ஸோ காயை வந்து ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சாச்சு. எப்போதும் நான் கவரில் தான் போட்டு வைப்பேன், ஆனால் வந்து இந்த வாட்டி கவர் பற்றாக்குறை ரொம்ப ஜாஸ்தி, அதனால் அப்படியே வச்சுட்டேன். இந்த காயெல்லாம் வந்து உள்ளே வைக்க முடியல, அதனால இப்படி வச்சாச்சு. முருங்கைக்காய் அதுக்கு மேலே சுத்தமாக இடமே இல்லை, எல்லாம் இடிக்குது, அதனால வந்து சைடில் சொருகி வச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு, அப்புறம் தேங்காய் இதெல்லாத்தையும் வந்து நம்ம வெங்காய குடையில வந்து அடுக்கி வச்சாச்சு. ஒரு பெரிய வேலை முடிஞ்சது. எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்குது, ஒரு டீ போட்டு குடிச்சாதான் மறுபடியும் எனர்ஜி ஏறும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எங்களோட சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வரும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.